அடுத்த இவங்க வின் பண்ணா ஏறக்குறைய வருடத்துக்கு 90,000 கோடி போகும் சார் இலவசத்துக்கு மொத்தம். எப்படி சார் இது 10,000 வச்சுட்டு மாநிலத்தை எப்படி ஆள முடியும்? 1000 ஸ்டாலின் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு. 5 மாசத்துக்குள்ளதான் மொத்தமா கொடுக்கிறாரு. அது அவருடைய வாக்க அறுவடை பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு அணுகுமுறை. இதுல ஸ்டாலின் 2000 கொடுக்க தானே சொல்லியிருக்கிறாரு. ஆமா சார், 2000 நான் ஆட்சிக்கு வந்தா 2000 கொடுது. ஆக மொத்தம் வருடத்துக்கு மே மாதத்துல இருந்து ஏறக்குறைய வருடத்துக்கு 40,000 கோடி ஒதுக்க வேண்டியதா இருக்கு சார். இல்ல, உங்க அரசீற்றம் எனக்கு தெரியுது. தமிழ்நாடு அரசியல் தற்போது நிலை இந்த மாதிரி இலவசங்களுக்கு சாதகமா தானே இருக்குது குட்டிக்கண்ணன். இது ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்தாதானே இது இதாகும். அதுவரை இதுவரை நடந்த இந்தியாவிலேயே நடந்த பல தேர்தல்கள்லையும் இது வந்து ஒரு 5-6 விழுக்காடு வாக்க உயர்த்தி கொடுத்துருக்கு. ஸ்டாலினுக்கு ஒரு 5 விழுக்காடு வாக்கு அதிகம் இருக்குங்கிற எண்ணத்துல தானே அவர் கொடுத்திருக்காரு. அது மக்கள் தானே காரணம். மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குல்ல குட்டிக்கண்ணன்.